ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பொடி கூட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த இட்லியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே பொடியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சூடான சாதத்தில் இந்த பொடியும் நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. நம்ம எல்லா பொருளையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் தாங்க வச்சு வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுபட்டு பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளக்குறீங்களோ அதே கப்லேயே மீதி எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இதை இப்போ அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க, ஆறட்டும். இப்போது அதே பேனில் அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாங்க. அது இன்னுமுமே நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த உளுந்தும் ஒன்று போல் வறுபட்டு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இப்போ இதையும் அப்படியே மாற்றி வச்சுருங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போது அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை ரொம்ப நேரத்துக்கெலாம் வறுக்க வேண்டாங்க. சும்மா 1 நிமிஷம் வறுத்தாலே போதும். நல்லா மொறுமொறுப்பாகி நிறம் மாறி வந்துடும். பாருங்கள், பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதையும் அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க, ஆறட்டும். இப்போது அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாசிப்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் அப்படியே மாற்றி வச்சுடுங்க, இருக்கட்டும். இப்போது அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு கருப்பு எல்லை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். சேர்த்துட்டு இது நல்லா படபடன்னு வெடிக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ இதையும் நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 20 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிளகாய் எல்லாமே ஒன்று போல் செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. நீங்கள் எடுக்கிற மிளகாவோட காரத்தை பொறுத்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மிளகாவும் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இதையும் அப்படியே எடுத்து வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நல்லா 1 கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துருங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தாங்க இருக்குது, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ இதையும் எடுத்து வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக சூடு காட்டி எடுத்துருங்க. ரொம்ப நிறம் மாறுற அளவுக்குலாம் வறுக்க வேணாங்க. சும்மா சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம எல்லா பொருளையும் வறுத்து வச்சுட்டோம். இது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தனித்தனியாக எதையும் சேர்க்க வேண்டாம், மொத்தமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் லைட்டாக கொரகொரப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு நல்லா கொரகொரப்பாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு நைஸாக இருந்தால் பிடிக்குங்க. அதனால் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் சட்னிக்கு எதுவும் இல்லைங்கிற நேரத்துக்கு இந்த பொடியை வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. இந்த பொடி கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.